2026இல் சென்னை புத்தக கண்காட்சியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? 49வது. ஸோ இந்த வருஷம் 49th எடிஷன் தான் நடைபெற இருக்கு சென்னை புக் ஃபேரில். 2024ஆம் ஆண்டுக்கான உலக சாலை புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் 1,00,000 மக்கள் தொகைக்கு இந்தியாவில் சாலை விபத்து உயிரிழப்பு விகிதம் எவ்வளவாக பதிவாகியுள்ளது? 11.89%. 11.89%. எங்கு அமைக்கப்பட்டுள்ள மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார்? ஸ்ரீபெரும்புதூர். 18 வயது நிறைந்த இளைஞர்களுக்கான தன்னார்வ இராணுவ சேவை திட்டத்தை எந்த நாடு கொண்டு வருகிறது? ஜெர்மனி. கருட சக்தி கூட்டு சிறப்பு படை பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டது? பக்லோ. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனம் எது? இண்டிகோ ஏர்லைன்ஸ். சர்வதேச சிறுத்தை தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 4. தற்போது ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? 5.25%. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை கட்டமைக்கும் திட்டத்தை இந்தியாவும் எந்த நாடும் மேற்கொண்டுள்ளன? ரஷ்யா. தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது? மதுரை. ராம ஜென்ம பூமி வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு எந்த ஆண்டு தீர்ப்பளித்தது? 2019. மகாபரி நிர்வான் திவாஸ் எனும் பெயரில் யாருடைய நினைவு நாள் கடைபிடிக்கப்படுகிறது? அம்பேத்கர். டித்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் எத்தனை மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது? 950 மெட்ரிக் டன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படுகிறது? காஞ்சிபுரம். மதுரை மேம்பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? வேலு நாச்சியார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் எந்த பிரிவை சார்ந்த மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது? எஸ்சி மற்றும் எஸ்டி. ஸ்கெடியூல் காஸ்ட் அட்டவணைப்படுத்தப்பட்ட வகுப்புகள் மற்றும் ஸ்கெடியூல் ட்ரைப் இருபிரிவு அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர். இந்த 2 பிரிவினர்களுக்காக தொடங்கப்பட்டது. உலகக்கோப்பை கேரம் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? இந்தியா. வேர்ல்டு கப் கேரம்ல இந்தியா தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. ஃபிஃபா முதல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? டொனால்ட் ட்ரம்ப். ஃபிஃபாவோட சார்பில் வேர்ல்டு பீஸ்க்கான பரிசு டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் BM மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது? விருதுநகர். இந்தியாவின் உள்நாட்டு தளவாட உற்பத்தி எத்தனை லட்சம் கோடியை எட்டியுள்ளது? 1.51 லட்சம் கோடி. உலகின் மிகப்பெரிய சில்லறை விரைவு பண பரிமாற்ற முறையாக UPI-ஐ எந்த அமைப்பு அறிவித்துள்ளது? சர்வதேச நாணய நிதியம் IMF. ஆயுதப்படை கொடி நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 7. ஃபார்முலா F1 கார் பந்தயத்தில் நடப்பாண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? லாண்டோ நோரிஸ். 2036ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற உள்ளது? அகமதாபாத். கத்தாரில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை ஃபைனல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் சிம்ரன் பிரீத் கவுர் எந்த பதக்கம் வென்றார்? தங்கப் பதக்கம். தேசிய அளவிலான ரயில்வே அணிகளுக்கு இடையிலான 72வது ஆண்கள் மற்றும் 11வது பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டி எங்கு நடைபெற்றது? விசாகப்பட்டினம். உலகிலேயே முதல் முறையாக சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த எந்த நாடு தடை விதித்துள்ளது? ஆஸ்திரேலியா.
C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானம் எந்த நாட்டின் தயாரிப்பு? அமெரிக்கா. அதானி குழுமம் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு பசுமை தரவு மையத்தை எங்கு அமைக்க உள்ளது? தெலுங்கானா. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் எந்த நிறுவனம் ரூபாய் 1.58 லட்சம் கோடி முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளது? மைக்ரோசாஃப்ட். உலக விலங்கு நல விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆனந்த் அம்பானி. மகளிர் உரிமைத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023. பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது WHO உலகளாவிய உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? இந்தியா. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 9. துபாய் ஓசன் மேன் கடல் நீச்சல் போட்டியில் நெகில் எந்த பதக்கம் வென்றார்? வெண்கல பதக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருதினை பெற்றவர் யார்? சுப்ரியா சாகு. யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பட்டியலில் எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டுள்ளது? தீபாவளி. இந்தியாவின் முதல் மனித ஆழ்கடல் பயண திட்டம் எது? சமுத்திராயன். இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 3.14 லட்சம் கோடி முதலீடு செய்வதாக எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது? அமேசான். இந்தியாவில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பாக எந்த நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது? மைக்ரோசாஃப்ட். உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக எந்த நாடு உள்ளது? இந்தியா. ஸ்க்ரப் டைபஸ் என்பது எதன் பாதிப்பு? பாக்டீரியா. ஸ்க்ரப் ஃபைபர்ஸ். சுதந்திர போராட்ட தலைவர் ராஜாஜியின் பிறந்த நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 10. FIH ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஜெர்மனி. இந்திய பொருட்கள் மீது 50% வரை புதிய சுங்க வரி விதிக்க எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? மெக்சிகோ. எந்த நாட்டில் தங்க அட்டை திட்டம் அமலுக்கு வந்துள்ளது? அமெரிக்கா. இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரோஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? வாரணாசி. தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டத்தை வடிவமைக்க எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது? 2 குழுக்கள். எந்த பாதிப்பை தடுக்க இரும்புச்சத்து உப்பு ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளது? இரத்த சோகை. அண்மையில் வழங்கப்பட்ட சில்ப் குரு விருது எவர்களுடன் தொடர்புடையது? கைவினை கலைஞர்கள். UGC, AICTE, NCTE அமைப்புகளுக்கு மாற்றாக எந்த ஆணையம் கொண்டுவரப்பட உள்ளது? வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை எத்தனை சதவீதத்திற்கு உயர்த்த அனுமதிக்கும் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? 100%.